சேது சித்ராஸ் கிச்சன். இப்போ பாருங்கள், நான் ஹோம்மேடு சீஸ் பண்ணியிருக்கேன். இது கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டிலே எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ நான் வந்து 1/2 லிட்டர் மில்க்கு ஃபுல் ஃபேட் க்ரீம் எடுத்துருக்கிறேன். க்ரீம் மில்க் தான் எடுத்திருக்கேன். சைனா கிராஸ் ஊற வச்சுருக்கேன். நான் வந்து 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். உப்பு லெமன் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நான் சீஸ் பண்ண போகிறேன். நான் பாலை அடுப்பில் வச்சுட்டேன். இது காஞ்ச உடனே இந்த பாலை திரிக்கணும். திரித்து பன்னீராக ஆக்கணும். இப்போ பால் பொங்கிடுது. இந்த பாலை நான் இப்போ லெமன் ஜூஸ் விட போகிறேன். பாருங்க, லெமன் ஜூஸை விட்டுட்டேன். இது பாருங்கள், பால் திரிஞ்சிடுது. இதை வந்து இப்போ வடிகட்டிடணும். வடிகட்டி அந்த பன்னீரை எடுத்துடணும். தண்ணி சொட்டுறதை நின்ன உடனே அந்த பன்னீரை மிக்சியில் போட்டு ஜாரில் போட்டு அதை நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ நான் பாருங்க வடிகட்டிட்டேன். வடிகட்டி பன்னீர் எடுத்துட்டேன். நான் லெமன் புழிஞ்சதுனால இதில் புளிப்புத்தன்மை இருக்கும். அதனால் பச்சை தண்ணி விட்டு இதை கொஞ்சம் அலம்பிடணும். அப்போ தான் அந்த புளிப்பு சுவெல்லாம் போகும். பன்னீர் ரெடி ஆகிடுது. இதை வந்து தண்ணி நல்லா இருத்துடணும். இதை எடுத்து கட்டி வைக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம்தான். பாருங்கள், இதுதான் பன்னீர். பாருங்கள், இதை வந்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை அரைக்க போகிறேன். பாருங்கள், அரைச்சிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி க்ரீமியாக அரைக்கணும். இந்த பாருங்க, இந்த க்ரீமாக வந்துக்குது. பாருங்கள், இந்த மாதிரி க்ரீமாக அரைக்கணும். இப்போ வந்து பாலை நான் 1 டம்ளர் பால் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து இந்த கண்டெய்னரில் ஊற்றி நான் இதை காய்ச்ச போகிறேன். பாருங்கள், இந்த பாலில் நான் வந்து ஊற வச்சுருக்க அந்த சைனா கிராஸை சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு அது கரையிற வரையும் நம்ம கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாலில் நல்லா கரையட்டும் கம்ப்ளீட்டாக. இது கரைஞ்சிட்டு இந்த ஸ்டேஜில் பாருங்க, அந்த க்ரீம் எடுத்து இதில் சேர்த்துடணும். க்ரீம் எடுத்து இதில் சேர்த்துடணும். பாருங்கள், சேர்த்து இதோட கலந்து விடணும். பாருங்க, இதை நல்லா இப்படி க்ரீமி ஸ்ட்ரக்சராக இந்த கட்டிகள் இல்லாமல் இப்படி கலக்கணும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, ரொம்ப இல்லை கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா கலக்கணும். கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான், அவ்வளோதான். இதை பாருங்க, இந்த மாதிரி இந்த பேப்பரில், அதாவது இந்த மாதிரி கவர் பேப்பரில் இந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த க்ரீமை இதில் விடணும். அதாவது இது வந்து ரொம்ப சூடாக இல்லை, ரொம்ப ஆறிடக்கூடாது. வெதுப்பாக இருக்கும்போது இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணணும். இதை பாருங்க, இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நான் வச்சுட்டேன். 1/2 hour போட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ சீஸ் ரெடி ஆகிடுது. பாருங்கள், ஹோம்மேட் சீஸ் ரெடி ஆகிடுது. இதை ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான்.